சில பாதுகாப்பு இல்லாத நிலைகள் எங்களிடத்திலே வருவது உண்டு இல்லையா? என்றால் சூழ்நிலைகள் அப்படித்தான். வாழ்க்கை என்றும் பொழுது வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். இந்த ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு போனீங்கன்னு சொன்னால், இந்த எமர்ஜென்சிக்கு போகும்பொழுது அந்த வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ண விடுவாங்க. இங்கே யாராவது போயிருக்கிறீங்களா? எத்தனை மணித்தியாலம் வெயிட் பண்ணியிருக்கிறீங்க எமர்ஜென்சி ரூமில் இல்லையா? அந்த எமர்ஜென்சி ரூமில் இருக்கிற பொழுது எப்படி, அந்த வெயிட்டிங் ரூமில் இருக்கிறதே எப்படி, அது காத்திருத்தல். என்னது காத்திருத்தல்? ஒரு விடைக்கு, ஒரு விடிவுக்கு காத்திருக்கிற நேரம். அந்த இடத்துல நாங்கள் என்னதுக்காக கடந்து செல்கிறோம்? அந்த வெயிட்டிங் ரூமில் ஒரு நோயின் நிமித்தம், ஒரு நெஞ்சு நோவோ ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த இடத்துல போய் நிற்கின்றோம். அந்த இடத்துல என்னது எங்களுக்கு வருகிறது? ஒரு பதட்டம் பெறுகின்றது, ஒரு அச்ச நிலை, ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் அந்த இடத்துல காத்து கொண்டு இருக்கின்றோம். அங்கே தனியாக யாராவது எமர்ஜென்சி ரூமில் போய் வெயிட் பண்ணியிருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டலில் தனியாக போனால் என்ன மோசம், இல்லாத பொல்லாத எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய சிந்தையிலே வந்து போய்கொண்டிருக்கும். அங்கே எங்களோடு இன்னொருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பதட்ட நிலை, அந்த அச்ச நிலை கொஞ்சம் குறைகின்றது இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு நோயிலையோ இங்கேயோ போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த வெயிட்டிங் ரூமில் இருக்கும் பொழுது தனியாக இருக்கிற பதட்டத்தை விட, அந்த அச்சத்தை விட இன்னொருவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்றும் பொழுது, அந்த காத்திருப்பு நேரத்திலே என்னோடு இன்னொருவர் இருக்கிறார் என்று எங்களுடைய எண்ணத்திலே இருக்கும் பொழுது அந்த அச்ச நிலை, அந்த பதட்டம் குறைகின்றது. அந்த மனநிலை கொஞ்சம் ஆறுதல் அடைகின்றது. அதே நேரத்தில் அந்த என்னோடு கூட இருக்கின்றவர் ஒரு டாக்டராக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பதட்டமே, ஒரு அச்சமே இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? ஏன் நான் இன்றைய நாள் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாளிலும் அநேக காரியங்களுக்காக நாங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற போராட்டங்களுக்கான விடைக்காக கர்த்தரிடத்தில் காத்திருக்கின்றோம். எங்களுடைய வியாதிகளிலிருந்து வருத்தத்துக்கான விடிவுக்காக ஆண்டவரிடத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கிற நேரத்திலேயும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். ஏனென்றால் அவர் இம்மானுவேல், அவர் தேவன் நம்மோடு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் காத்திருப்பிலும் இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற என்ன அர்த்தமாம்? தேவன் நம்மோடு. நாங்கள் நினைப்பது உண்டு, எங்களுடைய சந்தோஷத்தின் நாட்கள்ல தான் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி. இல்லை, எங்களுடைய துக்கத்தின் வலியின் நாட்களிலே நாங்கள் காத்திருக்கிற நாட்களிலும் கூட எங்களோடு அவர் கூட இருக்கின்றார். இந்த சில பிரெக்னன்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வருகிறது. கிரிஜா இங்கே இருக்கிறபடியே நான் கிரிஜாவின் மகனை ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். கிரிஜா நிறை மாதமாக இருந்திருப்பாங்க, நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏண்டா வரும்போதே நீங்கள் கண்டிருப்பீங்க. கிரிஜாவை மகனும் இலங்கைக்கு சென்று வரும்பொழுது அவருக்கு சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது பிள்ளை வயிற்றில் இருக்கிறதுன்னு சொல்லி. அங்கே வாந்தி எடுத்து டாக்டர்கிட்ட போனோம் தான் டாக்டர் சொல்லிட்டாங்க, எத்தனை மாதம், 2-3 மாதம் டாக்டர் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி. பாருங்க, சில வேளை எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். எங்களோடு தேவன் இருக்கிறார். அப்போ ஒரு உயிர் கிரிஜாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது என்றதை உணராமலேயே கிரிஜா அநேகமான பிரெக்னன்சி அப்படித்தான் இல்லையா? வாந்தி போட்ட அப்புறம் தான் தெரியும் பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி. அதே போல தான் இன்றைய நாள் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற உணர்வு அறியாமல் நாங்கள் அநேக இடங்களிலே நாங்கள் எங்களுடைய போராட்ட காலத்திலே காத்திருக்கின்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய காத்திருப்பு காலத்திலும் எங்களுடைய இக்கட்டான அச்சமான சூழ்நிலைகளும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கின்றார். நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம், ஏசாயா 7வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். இங்கே நாங்கள் யூதா ராஜாவாகிய ஆகாசை எதிர்த்து 2 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறதை காண்கின்றோம். அப்போ ஒரு யூத ராஜ்யத்தை அங்கே ஆகாஸ் என்கின்ற ராஜா ஆண்டு கொண்டிருக்கின்றார். 2 ராஜாக்கள் எதிர்த்து படையெடுத்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட படையெடுப்பின் நேரத்தில் என்ன மாதிரியான மனநிலையில அந்த ஆகாஸ் ராஜா இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்ல, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. இந்த காத்திருப்பு காலத்திலே எப்படி ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு அச்சம், ஒரு பதட்டம் இருக்கின்றதோ அதே போல சூழ்நிலையில தான் இந்த ராஜாவும் கடந்து போகின்றார். அங்கே ஏசாயா 7வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைக்கிறது போல் அசைந்தது. என்னவாம்? ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் என்ற 2 ராஜாக்கள் எதிராக படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அதுல சீரிய ராஜாவும் உண்டு. அவர்கள் படையெடுத்து வந்ததன் நிமித்தம் அவனுடைய இருதயம், அந்த ஜனத்தினுடைய இருதயம் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினாலே அசைகிறது போல. அப்ப என்ன? ஒரு நிலையற்ற தன்மை,
ஒரு பதட்ட சூழ்நிலை, ஒரு அச்சத்தின் நிலை, ஒரு பாதுகாப்பின்மை என்கின்ற ஒரு பதட்டம் அவர்களுக்குள்ளே வருகின்றது. பாருங்க, எங்களுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் வரும்பொழுது, ஒரு இடுக்கண் வரும்பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது எங்களுக்கு அச்சம் வருகின்றது, பதட்டம் வருகின்றது, இந்த அசைவு வருகின்றது. இதுதான் இந்த காத்திருப்பின் நேரம். இந்த காத்திருப்பின் நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எப்படி ஒரு மரம் அது காற்றினாலே அசைகிறதோ அதே போலதான் எங்களுடைய மனம் என்னது அசைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அசைகின்றது? இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, நான் அழிஞ்சு போவேனா, இது நன்மையாய் வருமா, ஆண்டவர் இதில் விடுதலை தருவாரா என்று சொல்லி சந்தேகங்களும் கேள்விகளும் நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்காவிட்டால் நாங்கள் அசைகிறவர்களாகவே இருப்போம். ஒரு மரம் காற்று அடைக்கும் பொழுது அது நிலையாகாமல் சாயாமல் இருக்கணும் என்று சொன்னால் அந்த மரத்துக்கு என்ன இருக்கணும்? வேர் இருக்க வேண்டும் இல்லையா? அதனுடைய வேர் நிலத்திலே ஆழமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரம் அதிகமாக அசையாது, அது சாய்ந்து விழாது. அதே போல எங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்குமாயின் என்ன அச்ச நிலை, என்ன பதட்டமான சூழ்நிலை, என்ன விதமான பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தாலும் எங்களுடைய மனம் காற்றிலே அடிபட்டு அசைகின்ற மரம் மாதிரி இருக்காண்டு. இதனால எங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனையின் சூழ்நிலைகளில், அச்சத்தின் சூழ்நிலைகளில் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை வைத்து எங்களுடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். எப்படி ஒரு மண்ணை அந்த வேர் போய் படர்ந்து அதை கவ்விக்கொள்ளுகிறதோ அதே போல எங்களுடைய விசுவாசம் தேவனை சூழ்ந்து தேவனை கவ்விக்கொள்ள வேண்டும். அப்படி கவ்விக்கொண்டிருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பதட்டம் வந்தாலும் நாங்கள் தேவன் மேலே நம்பிக்கையை வைத்து நாங்கள் சொல்லுவோம், தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். ஏனென்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இம்மானுவேல் அவர் தேவன் நம்மோடு, அவர் வல்லமையுள்ள தேவன், அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிறகு, அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு இருக்கின்றார். இந்த அச்சத்தின் சூழ்நிலையிலே கூட இருக்கின்றார். அதனால நாங்கள் அசைக்கப்படக்கூடாது. இங்கே அந்த இடத்திலே அந்த ராஜாவுடைய மனம் அப்படியும் இப்படியுமாக அசைகின்றது. ஏன் இப்படி அப்படியாக அசைகிறது என்றால் விசுவாசம் கம்மியாக இருக்கிறபடினால். நாங்கள் ராஜாக்களுக்கு எழுதின புத்தகத்தில் 2 ராஜாக்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே யாரு எலிசாவும் எலிசாவுடைய வேலைக்காரனையும் சுற்றி சீரிய படை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன சொன்னான்? ஐயோ, நாங்கள் அழிஞ்சு போறோம், எங்களை இதுல இருந்து நாங்கள் தப்ப மாட்டோம் என்று தான் சொன்னான் இல்லையா? பாருங்க, அப்போ எலிசா என்ன சொன்னான்? எலிசா சொன்னான், இல்ல, ஆவியின் கண்களினால நீ பாரு, எங்களை சுற்றி ஒரு அக்கினிமயமான ரதத்தின் சேனை எங்களை சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லி. அந்த வேலைக்காரன் அந்த இடத்திலே பதட்டப்பட்டதற்கு, அச்சப்பட்டதற்கு காரணம் என்ன? அவன் தன்னுடைய கண்களினாலே தெரிகின்ற எதிரியை, தென்பட்ட எதிரிகளை அவன் கண்டான். இதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தென்படுகின்ற பிரச்சனைகளை, எங்களுக்கு தென்படுகிற போராட்டங்களை, எங்களுக்கு தென்படுகின்ற வியாதிகளை நாங்கள் காணும் பொழுதுதான் அச்சம் பெறுகின்றது. ஆனால் ஆவிக்குரிய அந்த உறுதி, ஆவிக்குரிய விசுவாசம் எப்ப வருதுன்னு சொன்னால் எங்களுடைய ஆவியின் கண்களினாலே தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற அந்த நிச்சயம் இருக்கும் பொழுது. ஏனென்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாங்கள் முக்கியமாக எங்களுடைய இருதயத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம்மோடு, இம்மானுவேல், அவர் பரத்தில் இருக்க வேண்டியவர், அவர் தன் பரத்திலே இருக்க வேண்டிய மகிமையை ஒதுக்கி விட்டு எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தவர், அவர் இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கின்றார். அப்ப இங்கே ஆகாஷ் ராஜாவுக்கு ஒரே பதட்டம். அவன் தேவனிடத்திலே வருகின்றான். அவன் என்னத்தை எதிர்பார்த்து தேவனிடத்திலே வந்திருப்பான்? 2 படைகள் எதிராக, 2 ராஜாக்கள் எதிர்த்து வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஆகாஷ் ராஜா தேவனிடத்திலே என்னத்தை கேட்டிருப்பான்? நீங்க என்னத்தை கேட்டிருப்பீங்க? இப்போ ஒரு வியாதின்னு வந்தோன்னா நாங்கள் என்னத்தை கேட்போம்? ஆண்டவரே, சுகத்தை எதிர்பார்க்கிறோம். இப்போ விசா வரையிலேன்னு சொன்னால், ஆண்டவரே, இமிகிரேஷன் ஆஃபீஸர் எனக்கு ஒரு கோல் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் வருவோம் இல்லையா? அப்ப எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை வச்சு தான் வருது இல்லையா? ஆனால் அங்கே ஆகாஷ் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். அதே ஏசாயா 7வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அங்கே ஒரு அடையாளத்தை ஆண்டவர் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு அடையாளம் என்றா என்னது நாங்கள் கேட்போம்? ஒரு வேலையில் ஆண்டவரே எனக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னா என்ன அடையாளத்தை கேட்போம்? வேலையில் ஒரு மேன்மை என்கின்ற அடையாளம், ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற அடையாளம்,
ஒரு வியாதியில வந்து நாங்கள் சிக்கி இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவரிடத்துல என்ன அடையாளத்தை கேட்போம்? ஆண்டவரே, நெக்ஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட போகும்பொழுது அந்த ரிப்போர்ட் நல்லபடியாய் வர வேண்டும் என்கின்ற ஒரு அடையாளத்தை கேட்போம் இல்லையா? ஆனால் இங்கே அவன் கேட்ட அடையாளம், அவன் எதிர்பார்த்தது ஒரு பெரிய படைப்பலத்தை எதிர்பார்த்திருப்பான், ஒரு பெரிய ஆயுத பலத்தை ஆண்டவர் தருவார் என்று எதிர்பார்த்திருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்னத்தை கொடுத்தாராம்? உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அது யாரு? அது இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. அவன் கேட்டது ஒரு காரியத்தின் அடையாளத்தை, ஆனால் அவர் கொடுத்தது ஒரு நபரை அடையாளமாக கொடுத்தார். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து என்கின்ற சர்வ வல்லமையும் படைத்த தேவன். அவர்தான் எங்களுடைய அடையாளம். இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வியாதிக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட்டை எதிர்பார்க்கிறோமா? இமிகிரேஷன் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஒரு லெட்டரை எதிர்பார்க்கிறோமா? என்ன அடையாளத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? இல்லை, அதெல்லாம் எங்களுடைய அடையாளம் இல்லை. எங்களுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல், எங்களோடு கூட இருக்கின்றார். அதுதான் எங்களுக்கு தரப்பட்ட அடையாளமாக இருக்கின்றது. அதான் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். கிதியோன் வந்து, ஆண்டவரே பேசுகிறது நீர்தானா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு அடையாளத்தை கேட்கின்றான். அதே போல 2 தரம் அடையாளத்தை கேட்கிறான். ஒரு தரத்தில் களத்தில் வந்து ஒரு தோலை போட்டு விட்டுட்டு சொல்லுகிறான், இந்த தோளில் மட்டும் பனி வந்து மற்ற இடங்களில் பனி வராவிட்டால் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்களை நாங்கள் கேட்கிறது வழக்கம் இல்லையா? ஏதாவது ஒரு இதில் போகும்பொழுது இது ஆண்டவர் தானா என்கிறதற்கான அடையாளத்தை நாங்கள் கேட்கின்றோம். இதனாலும் நாங்கள் கேட்க வேண்டியது அடையாளம் அல்ல, நாங்கள் கேட்க வேண்டியது, நாங்கள் நினைக்க வேண்டியது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர். அந்த நிச்சயம், அதுதான் தேவன் நம்மோடு. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் எண்ண வேண்டியது, எங்களுடைய இருதயத்திலே நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டியது, தேவன் நம்மோடு இருக்கின்றார். எங்களுடைய மலை உச்சியின் நிகழ்வுகளிலேயும் தேவன் எங்களோடு இருக்கின்றார். எங்களுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடைகளிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாதவர்களாக இருக்கணும். அங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையை, அந்த போராட்டத்தை விட்டு ஓடத்தான் நாங்கள் பார்ப்போம் இல்லையா? எங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நாங்கள் என்ன யோசிப்போம்? இந்த பிரச்சனையை எப்படியாவது தவிர்த்து போகத்தான் பார்ப்போம். இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பயப்படுகிறவர்களாக இருப்போம். யோசேப்பு இருக்கின்றான், யோசேப்பு ஒரு நீதிமானாக இருக்கின்றான். இப்போ மரியாளுடைய வயிற்றிலே வந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவினாலே அங்கே இயேசுவை கர்ப்பம் தரித்து விட்டார். இப்போ இயேசுவினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு மரியாள் வந்து கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை யோசேப்புக்கு அறியப்படுகின்றது. அப்போ யோசேப்பு யோசிக்கின்றான், அவன் நீதிமானாக இருந்தபடினால அவன் யோசிக்கின்றான், இவளை அவமானப்படுத்தாமல் இவளை மெல்லமாக நான் தள்ளி விடலாம் என்று நினைக்கின்றான். ஏன் தள்ளி விடலாம் என்று நினைக்கிறான்? இந்த பிரச்சனையை விட்டு இந்த பிரச்சனையை விட்டு நாங்கள் வெளியில் போகணும்னு தான் யோசிப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், எனக்கு தெரியும் ஒரு சர்ச்சில் ஒருவர் இருக்கிறாரு, எப்பெல்லாம் அவருடைய லைஃப்பில் பிரச்சனை வந்தாலும், பாஸ்டர் நான் பிரிஸ்பனுக்கு போக போகிறேன், நான் பிரிஸ்பனுக்கு போக போகிறேன்னு சொல்லுவார். ஏன் அது பிரிஸ்பனுக்கு போக போகிறேன்னு சொல்கிறாரு? ஏண்டா அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை விட்டு ஓடத்தான் நாங்கள் பார்ப்போம் இல்லையா? என்ன வசந்தண்ணா சிரிக்கிறீங்க பாருங்க. அப்போ ஒரு பிரச்சனையிலிருந்து ஓடத்தான் நாங்கள் பார்ப்போம். அதே போலதான் யோசேப்பு இந்த இடத்துல ஓடுவதற்கு பார்க்கின்றான். அங்கே என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரத்தில் 20வது வசனம், அவளை 19வது வசனம் சொல்கிறது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசித்தான். 20வது வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, பயப்படாதே. இது அவனுடைய அச்சத்தின் வேலை, அவனுடைய பதட்டத்தின் வேலை. அவன் பாதுகாப்பு இல்லாமல் அவன் ஒரு பிரச்சனைக்குள்ள போய் கொண்டிருக்கிறான். அந்த பிரச்சனை நிமித்தம் அவன் ஐயப்பட்டு இருக்கின்றான். இப்ப ஆண்டவர் சொல்கிறார் ஐயப்படாதே என்று சொல்லிவிட்டு அங்க என்ன, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்று அர்த்தமா? ஒரு பிரச்சனை வந்தா மனிதர்களாகிய நாங்கள் யோசிப்பது அந்த பிரச்சனையை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி. இங்கே யோசேப்பு நான் ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை விட்டு விலகி போக வேண்டும் என்று நினைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அது இல்ல, உன்னோடது விட நான் வாரேன். என்னென்று வாரேன்னா, பரத்தில் இருக்கிற கூடாரத்தை நான் கலட்டி கொண்டு இயேசு என்னுடைய குமாரனை நான் அங்கே அனுப்புகின்றேன். என்னுடைய குமாரன் வந்து இந்த பூமியிலே தங்குவான், இமானுவேலாக இருப்பான். பாருங்க, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, மிகப்பெரிய அச்சம் என்ன? நரகம்தான் எங்களுடைய மிகப்பெரிய அச்சம் இல்லையா? நாங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு இங்கே அச்சப்படலாம், வியாதிகளுக்கு, வருத்தங்களுக்கு, எங்களுக்கு வருகின்ற நிதி நிலைமையின் போராட்டங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் அச்சப்படலாம். ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய அச்சம் என்னென்று சொன்னால், நாங்கள் மரிக்கும் பொழுது நித்தியத்துக்கும் நரகம் என்ற அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது. அந்த அச்சம், பாவத்திலே இருக்கிறவர்களை ரட்சிப்பதற்காக ஒருவர் வருகிறார் என்று தேவன் சொல்லிவிட்டு அங்கே சொல்லுகிறார். அவருடைய பேர் என்னவாம்? இமானுவேல், தேவன் நம்மோடு. அப்ப இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தை தீர்ப்பதற்காக அவர் அங்கே பரலோக ராஜ்யத்தின் கூடாரத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு பூலோகத்திலே அடிமையின் ரூபத்திலே எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் மத்தியிலே வாழ்ந்தவராக இருக்கின்றார். அப்ப பாருங்க, தேவன் நம்மோடுன்னு சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு, எங்களுடைய பிரச்சனைகளை கை கொடுக்கிறதற்கு தான் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். இதனால எங்களுடைய மரணம், அதாவது நித்திய மரணத்திலிருந்து மீட்டு கொண்டவர் எங்களுக்கு வருகின்ற இந்த சின்ன சின்ன போராட்டங்கள்ல எங்களோடு கூட இருக்க மாட்டாரா? இமானுவேல் என்று சொல்லும் பொழுது மனித குலம் அழிந்து போகாதபடிக்கு எங்களுக்கு கை கொடுக்கும்படிக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்த தேவனாக இருக்கின்றார். அவர் நிச்சயமாக எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். கோவிட் காலத்தில் நாங்கள் எல்லாருமே கோவிட்க்கு பயந்து என்ன செய்தோம்? எல்லாருமே டோரை லாக் பண்ணி வீட்டுக்குள்ள தான் இருந்தோம் இல்லையா? வெளியில் போகிறது இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பக்கமே போக மாட்டோம். ஏன்? இந்த கோவிட் தொற்றிடும். இது ஒரு அச்சமான சூழ்நிலை, பதட்டமான சூழ்நிலை, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையின் காலத்தில் டாக்டர்ஸும் நர்ஸும் எங்கே இருந்தாங்க? அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி அனுதினமும் சென்று வந்து கொண்டிருந்தார்கள். ஏன்? அது அவர்கள் அங்கே கை கொடுக்கும்படி போனார்கள். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அச்சம், ஒரு பதட்ட நிலை, ஒரு போராட்டம் என்று வரும்பொழுது நாங்கள் யோசிக்கணும், தேவன் நம்மோட கூட இருக்கிறார், எங்களுக்கு கை கொடுக்கும்படியாக அவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற இமானுவேலாக அவர் இருக்கின்றார். 1870 ஃபாதர் டேமியன் என்கின்ற பெல்ஜியன் பிரீஸ்ட் வந்து ஹவாயில் இருக்கிற ஒரு ஐலண்டுக்கு போகின்றார். அங்கே வந்து தொற்று நோயினாலே இருந்த வியாதியஸ்தர்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்கின்றார். இப்போ பாருங்க, தொற்று நோய்கள் என்றால் அந்த இடத்துல இருந்த எல்லோருக்குமே தொற்று நோயாம். அப்போ அவர்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒருவர் தான் அங்கே சுத்தமானவர், தொற்று நோய் இல்லாத ஒருவர். அப்போ அவர்களுக்கு ஊழியம் செய்துவிட்டு தேவனுடைய வார்த்தையை பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே இவரை கொஞ்சம் தள்ளித்தான் வைத்து பார்ப்பார்கள். ஏனென்றால் இவர் சுத்தமானவர், நாங்கள் எல்லாரும் வித்தியாசமானவர்கள், நாங்கள் எல்லாரும் தொற்று நோய் உள்ளவர்கள் என்று தள்ளித்தான் வைத்து பார்ப்பார்களாம். ஒரு நாள் வந்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சொன்னாராம், நாங்கள் தொற்று நோயாளிகள் என்று சொல்லி. அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், என்ன இவர் சொல்றாரு, நாங்கள் தொற்று நோய் என்றார், நாங்கள் தான் தொற்று நோய், இவருக்கு தொற்று நோய் இல்லையே என்று சொல்லி. அப்போ தான் ஃபாதர் டேமியன் சொன்னாராம், நேற்றையிலிருந்து எனக்கும் தொற்று நோய் வந்து விட்டது என்று சொல்லி. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் தேவன் வந்து நாங்கள் தேவனுடைய நீதியை அடையும்படிக்காக பாவமில்லாத இயேசுவை பாவமாக்கினார் என்று கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, எங்களுடைய தேவன் எங்களுக்காக பரத்தில் மகிமையை விட்டு வந்தது மட்டுமல்ல, இங்கே எல்லா விதத்தால் சோதிக்கப்பட்டாலும் கூட அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தார். ஆனால் எங்களுடைய பாவங்கள் அவர் மேலே விழும்படிக்காக சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பாவமாகினார். அவர் பாவமாய் அந்த ஃபாதர் டேமியனால் அந்த தொழுநோயிலிருந்து வெளியால் வர முடியவில்லை. ஆனால் எங்களுடைய தேவன் அதிசயமானவர், எங்களுடைய தேவன் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அவர் சர்வ வல்ல தேவன். அதனாலே அவர் பாதாளம் சென்றாலும் அது பாதாளத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்து இன்றைய நாளும் வல்லமையாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கின்றார்.
அப்ப அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு இருக்கின்றார். இன்றைய நாள் காத்திருப்பின் காலத்திலே அச்சம் இருக்கும், பயம் இருக்கும், ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கும். என்ன காரியத்தை குறித்து அஞ்சி நாங்கள் இருக்கிறோமோ அந்த காரியத்திலே நாங்கள் நினைக்க வேண்டியது தேவன் எங்களோடு கூடவே இருக்கின்றார். அவர் எங்களுடைய படகிலே இருக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதான் யோவான் 1:14 சொல்கிறார், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர்களாய் என்ன எங்கள் மத்தியிலே வாசம் செய்த அவருடைய மகிமையை கண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவர் தேவன் தன்னுடைய கூடாரத்தை, பரலோகத்தில் இருந்த தன்னுடைய கூடாரத்தை பெயர்ந்து பூலோகத்திலே அடிமையின் ஆகிய எங்கள் மத்தியிலே, பாவிகள் மத்தியிலே வந்து வாசம் செய்தார். சத்தியத்திலும் கிருபையிலும் நிறைந்தவராய் வாசம் செய்தார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் என்று யோவான் அங்கே சாட்சி சொல்லுகின்றார். அவர் வந்து எங்களோட கூட இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய மகிமையை நாங்கள் நிச்சயமாக காணுவோம் இல்லையா? அவர் தேவன் எங்களோடு கூட இருந்தார்னா என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் அவருடைய மகிமை விளங்கும், எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் இல்லையா? சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு தேவனை ஆராதிக்க மாட்டோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்னது, தீச்சூளைக்கிலே போடப்பட்டார்கள். தானியேல் 3:27 நாங்கள் பார்க்கின்றோம், தீச்சூளையிலே போடப்படும் பொழுது 4வது நபராக தேவன் அவர்கள் மத்தியிலே வந்து இறங்கினார். அவர் இறங்கின போது அந்த மகிமையை அவர்கள் கண்டார்களா? அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை அந்த தீச்சூளைகளை போட்டவர்களும் கண்டார்கள். தானியேல் 3:27 என்ன சொல்றது தெரியுமா? அவருடைய சரீரங்களை வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தவில்லையாம், அவருடைய தலையின் முடி வந்து கருகவில்லையாம், அவருடைய சால்வை வந்து பழுதாகவில்லையாம், அவர்களிடத்திலே அக்கினியுடைய மனம் கூட அடிக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எப்படியான தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த காத்திருப்பின் காலத்தில் நாங்கள் பதறாமல் என்ன செய்யணும், அவருடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும், அச்சப்படாமல் காத்திருக்க வேண்டும். ஒரு டாக்டர் இந்த வெயிட்டிங் ரூம்ல இருக்கும் பொழுது பக்கத்திலேயே எனக்கு டாக்டர் இருக்கும் பொழுது ஒரு ஆறுதல் இருக்குமே, அந்த ஆறுதலை போல இந்த சர்வ வல்லவர் சர்வத்தையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். எந்த அக்கினியும் என்ன தொட முடியாது, எந்த அக்கினியுடைய அந்த வாசம் கூட என்னிலே மணக்காது என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு தேவையானதாக இருக்கின்றது. அங்கே ஏசாயா 9வது அதிகாரத்தில் அதான் நாங்கள் பார்க்கின்றோம், 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த நாள்ல தேவன் நம்மோடு, இந்த காத்திருப்பின் வேளையிலே தேவன் நம்மோடு இருக்கின்றார். இந்த பிரச்சனை போராட்டத்தின் மத்தியிலே தேவன் நம்மோடு இருக்கின்றார். அந்த தேவன் யார் என்பதை ஏசாயா 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாலகன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சென்ற வாரம் பார்த்திருந்தோம் இல்லையா? மாட்டுத் தொழுவத்திலே ஒரு பாலகன். பாலகன் என்ற உடனே நாங்கள் யோசிக்கிறது ஒரு சிறிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையினால என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் யோசிக்கலாம். இல்ல, அது குழந்தை அல்ல, அது அடுத்ததா என்ன சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி இந்த உலகத்துக்கு வந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ வல்லமையும் உள்ளவர் தான் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைய அவருடைய நாமம் என்ன? அதிசயமானவர். இன்றைய நாளில் எங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, எங்களுடைய மரண இல்லின் பள்ளத்தாக்கின் நடையின் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிற இமானுவேலுக்கு இன்னொரு பேர் உண்டு, இன்னொரு நாமம் உண்டு, அது அதிசயமானவர். எப்ப மனுஷனுடைய செயலின் எல்லை முடிகின்றதோ, மனுஷனுடைய வல்லமையின் எல்லை முடிகின்றதோ, அந்த எல்லையிலே இருந்து தேவனுடைய அதிசயத்தின் எல்லை தொடங்குகின்றது. இன்றைய எங்களால் எது செய்து முடியாதோ அந்த எல்லையிலே இருந்துதான் அந்த அதிசயமானவருடைய வல்லமை தொடங்குகிறது. அதனால தான் அவர் அதிசயமானவர். டாக்டர்ஸுக்கு ஒரு எல்லை உண்டு, அவங்க ட்ரை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டம் வந்தோன்னு அவர்களால் முடியாது என்கின்ற நிலைமை வந்தோன்னு என்ன செய்வார்கள், கையை விரிப்பார்கள். அவர்கள் எங்க கையை விரிக்கிறாங்களோ அங்க தொடங்குகின்றது இமானுவேலுடைய நாமமாகிய அதிசயமானவருடைய அதிசயத்தின் கரம் வல்லமை அந்த இடத்துல இருந்து தொடங்குகிறது. விசுவாசி கமல் என்ன வசனம், விசுவாசி பதறான். இமிகிரேஷன் ஆபீசர் சொல்லலாம் சரி வராதுன்னு சொல்லலாம், அவர் சரி வராது என்று சொல்லுகிற அந்த எல்லையில இருந்துதான் என்ன தொடங்குகிறது, தேவனுடைய அதிசய கரம், அவருடைய அதிசயத்தின் வல்லமை
துடங்குகிறதாக இருக்கின்றது. அவருடைய நாமம் அதிசயமானவர். எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலுடைய நாமம் அதிசயமானவர். அதை நாங்கள் மறக்காமல் எங்களுடைய இருதயத்திலே எழுதி வைக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னா நாங்கள் பதற மாட்டோம். அப்படி இருந்தோம்னா நாங்கள் அச்சப்பட மாட்டோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் பதறாமல் நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு முட்டுக்கட்டை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முட்டுக்கட்டை வந்து இனி போகிறதுக்கு வழி இல்லை என்று சொல்லி அந்த எல்லை எங்கே முடியுதோ அந்த இடத்துல இருந்து வழி செய்கிறவர் தான் அதிசயமானவர் இல்லையா? அங்கே எகிப்தில் இருந்து அவர்களை கூட்டி கொண்டு போய்க்கல முட்டுச்சந்தியில் வந்து நிற்கிறாங்க. என்ன மனுஷர் எல்லாரும் கையை விரிச்சிட்டு என்ன சொன்னாங்க? இனி வழி இல்லை, இனி என்ன இருக்குது? கடல் தான் இருக்குது. ஆனால் அந்த கடலை பிளந்து ஒரு வழி செய்தார் பாருங்க. அங்கதான் அந்த அதிசயமானவருடைய அதிசயம் இருக்கு. அதனால தான் அவர் அதிசயமானவர். இன்றைய எங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான முட்டுச்சந்திலே நாங்கள் வந்து நின்றாலும், என்ன விதமான காரியங்களிலே மனிதர்கள் கையை விரிச்சாலும் கூட, யார் யாரெல்லாம் ஞானிகள் என்று நாங்கள் நம்பி, யார் யாரெல்லாம் வல்லுநர்கள் என்று நம்பி, யார் யாரெல்லாம் பலவான்கள் பராக்கிரமசாலிகள் என்று நாங்கள் நம்பி அவர்களிடத்திலே போய் நிற்கும் பொழுது அவர்கள் கை விரித்தார்களோ அப்ப எங்களுக்கு நினைவு வரவனும் எங்களோடு இன்னொருவர் இருக்கின்றார். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்ய வல்லவர் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். முதலாவது அவருடைய நாமம் அதிசயமானவர், எங்களோடு கூட இருக்கின்ற இம்மானுவேல். இரண்டாவது அவருடைய நாமம் என்னவாம்? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் என்றால் என்ன? எங்களுடைய குழப்பங்களிலே தெளிவு தருகிறவர் தான் ஆலோசனை கர்த்தர். நாங்கள் திசை தெரியாமல், வழி போகிற இடம் தெரியாமல் நிற்கும் பொழுது எங்களுக்கு திசை காட்டுகிறவர் தான் ஆலோசனை கர்த்தர். இந்த ஆலோசனை கர்த்தருக்கும் இங்கே மனிதர்களிடத்திலிருந்து வருகின்ற ஆலோசனைக்கும் வித்தியாசம் உண்டு. மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள் எப்படி வருகிறது? இப்போ எந்த மனிதனிடத்தில் நாங்கள் ஒரு ஆலோசனை கேட்டாலும் அந்த மனுஷன் சொல்லுகிற ஆலோசனை வந்து அவனுடைய கருத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் இல்லையா? என்ன யார் டாக்டர்கிட்ட போகிறோமா? அவர்களுடைய அனுபவத்தின் நிமித்தம், அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில், அவர்கள் எதை படித்தார்கள் என்ற அடிப்படையில், அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த ஆலோசனை வரும். ஆனால் தேவனிடத்திலே நாங்கள் ஆலோசனைக்கு செல்லும் பொழுது தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்கிறது? அது நித்திய ஞானத்தின் அடிப்படையிலே வருகிற ஆலோசனையாக இருக்கின்றது. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் அழியாதது. ஏனென்றால் அது நித்தியத்துக்கும் ஞானமுள்ள வார்த்தையாக இருக்கின்றது. பாருங்க, ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்கிறோம்னு சொன்னால், இந்த கட்டத்தில் நாங்கள் வந்து நின்று கொண்டு ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இடத்துல அட்வைஸ் கேட்குறோம்னு சொன்னால், அந்த கட்டத்தில் நாங்கள் இருக்கிற அந்த கட்டம், அந்த காலகட்டத்தை பார்த்து, எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தன்னுடைய கருத்தை தான் அந்த மனிதன் வந்து ஆலோசனையாக எங்களுக்கு சொல்ல போகிறான். ஆனால் நித்திய தேவனிடத்தில் நாங்கள் போகும்பொழுது என்னது? அவர் அல்பாவுமா இருக்கிறாரு, ஒமேகாவுமா இருக்கிறார். அவர் அந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்து கருத்து சொல்ல மாட்டார். அவர் வந்து அல்பாவுமா இருந்து, அவர் ஒமேகாவுமா இருந்து, அவர் ஆரம்பமும் அறிந்தவராக முடிவும் அறிந்தவராக, அவர் நித்தியத்துக்கும் ஞானமான ஒரு ஆலோசனை எங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதனால தான் இயேசுவுடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தர் பரத்தில் இருந்து பூலோகத்துக்கு எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படிக்காக வந்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கின்றார். மூன்றாவது அவருடைய பேர் என்னவாம்? வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். மனுஷர்களுக்கு பலம் உண்டுதான், ஆனால் எல்லா காரியங்களிலும் எல்லா விதமான பலமும் தான் வல்லமையாக இருக்கின்றது. எல்லாத்திலையும் எங்களுக்கு பலம் இருக்குதுண்டா இல்லை, ஆனால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் முழுமையான ஒரு பலம் உடையவர் என்று சொன்னால் அது தேவனுடைய அந்த வல்லமையாகத்தான் இருக்கின்றது. அதனுடைய வல்லமையை வந்து நாங்கள் வந்து என்னது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிலுவையிலே அவர் அறையப்பட்ட பொழுது, அவர் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி கதறிய பொழுது, நான் என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது அநேகர் யோசிச்சிருப்பாங்க, இவர் இவ்வளவுதானா இவருடைய வல்லமை என்று சொல்லி. ஆனால் அவர் பாதாளத்தை வென்று உயிர்த்தெழும் பொழுதுதான் அந்த வல்லமையுள்ள தேவன் மரணத்தை ஜெயித்தவராக, பாதாளத்தை ஜெயித்தவராக அவர் வந்தார். அதுதான் வல்லமை. ஆண்டவர் எங்க முடிவு எதுதான்? இது ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறக்கின்றது. எங்க பிறகு? முன்னிலையிலே பிறக்கின்றது, ஒரு தாழ்மையின் வடிவிலே பிறக்கிறது. இதில் என்ன பலம் என்று அங்கே யோசித்திருப்பார்கள் அநேகர். ஆனால் அந்த சின்ன குழந்தை தான் இந்த மனித குலத்துக்கே மீட்பராக, மனித குலத்தையே பாவத்திலிருந்து ரட்சித்து பரலோகத்துக்கு ஒரு பாதையை உண்டாக்கின தேவனாக வந்தார். ஒரு சின்ன சுவிட்ச் தான். ஆனால் அந்த சுவிட்சை போடும் பொழுது வெறுற பவர், கரண்ட் வந்து என்னது
சக்தி வாய்ந்தது. இப்போ மனுஷர்கள் நாங்கள் கால்குலேட் பண்ணும் பொழுது பலத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? சைஸை வைத்துச்சான் கால்குலேட் பண்ணுறோம். இவர் பெருசாக இருக்கிறாரு, இவர்களுடைய பணத்தினுடைய பலம் பெருசாக இருக்குது, இவர்களுடைய படிப்புண்ட பலம் பெருசாக இருக்குது, இவர்களுடைய பலத்தினுடைய பலம் பெருசாக இருக்கிறது என்று சொல்லி, பதவியினுடைய பலம் பெருசாக இருக்கிறதுன்னு நாங்கள் சைஸை வச்சு தான் என்னது நாங்கள் எடை போடுகிறவர்கள். ஆனால் ஆண்டவர் சைஸை வச்சு எடை போடுகிறவர் இல்லை. அங்கே பெரிய கோலியாத்தும் இருந்தான், சிறிய தாவீதும் இருந்தான். சிறிய தாவீது பெரிய கோலியாத்த என்ன செய்தானு? வீழ்த்தினானா இல்லையா? ஏனென்றால் தேவனுடைய வல்லமை, அவருடைய நாமமே வல்லமை உள்ள தேவன். அதனால அவர் செய்கிறதெல்லாம் வல்லமை உள்ளதாக இருக்கும். ஒரு சிறிய காரியம் என்று நாங்கள் அதை கூடாது. ஒரு சிறிய காரியத்துக்குள்ளே ஒரு பெரிய வல்லமையினாலே செயல்படக்கூடிய தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கின்றார். அடுத்தது அவருடைய பேர் என்னவாம்? நித்திய பிதா. நித்திய பிதா என்று வேதம் சொல்லுகிறது. எங்களோடு கூட இருக்கிறவர் நித்திய பிதா. நித்திய என்று சொன்னால் எப்பொழுதும். மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் அநேக தகப்பன்மார் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த தகப்பன்மாரெல்லாம் லீவ் எடுக்கிற தகப்பன்மார் தான், என்னையும் இன்க்ளூடட். அடிக்கடி நாங்கள் லீவ் எடுத்துடுவோம். என்னது? பேரண்ட் வீட்டிலேருந்து லீவ் எடுப்போம், வேலைக்கு போவோம், கிரிக்கெட்டுக்கு போவோம். அப்படி எல்லாம் அடிக்கடி சில நேரங்களில் எங்களுக்கு லீவு தேவைப்படுது. எல்லா நேரத்திலையும் பிள்ளைகளோடு இருக்கிறோம்னு சொன்னால் எல்லா நேரத்திலையும் பிள்ளைகளோடு இருப்பதில்லை. சில நேரத்தில் அவர்களை கைவிடுகிறவர்களாகவும் இருக்கின்றோம். சில நேரத்தில் தப்பிதங்கள் பிள்ளைகள் செய்கிறவர்களாகவும் இருக்கின்றோம். சில வேளையில் நாங்கள் செய்த காரியத்தின் நிமித்தம் எங்களுடைய பிள்ளைகள் பாதிப்படுகிறதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் நித்திய பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எப்பவும் அவர் எங்களோடு கூடவே இருப்பார். அவர் ஒரு காலம் லீவு எடுக்கிறவரே இல்லை, அவருக்கு லீவே இல்லை. அவர் இமானுவேல், அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். யோசிச்சு பாருங்க, ஒரு மகனோடு ஒரு தகப்பன் அனுதினமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளிகையும் இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது. அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறவர், எங்களுக்காக கை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். இன்றைய நாளும் அந்த நித்திய பிதா இன்றைய நாளில் எங்களோடு கூட இருக்கின்றார். நாளைய தினத்திலும் அவர் கூட இருப்பார். ஏனென்றால் அவர் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகவே இருக்கின்றார். என்ன சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போனாலும் அந்த நித்திய பிதா என்னோடு இருக்கின்றார், அவருடைய பிள்ளை நான் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. கடைசியா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா என்னது? சமாதான. அவருடைய பேர் சமாதான பிரபு. சமாதானம் என்பதே ஒரு பிரச்சனை தான் இல்லையா? கொஞ்ச நாள் சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப பிரச்சனை வந்துடும், திரும்ப அமைதி குலைஞ்சிடும் இல்லையா? இந்த சமாதானத்தை நாங்கள் எதற்கு ஒப்பிடுகின்றோம்? எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, நாங்கள் ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம் இல்லையா? பிரச்சனை இல்லை ஈக்குவல் டு சமாதானம், அதான எங்களுடைய ஈக்குவேஷன். ஆனால் ஆண்டவருடைய ஈக்குவேஷன் அது இல்லை. ஆண்டவருடைய ஈக்குவேஷன் என்ன? தேவ பிரசன்னம் ஈக்குவல் டு சமாதானம். பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பிரச்சனை மத்தியில் தேவ பிரசன்னம் இருக்கிறபடினாலே எங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தை எங்களுடைய இருதயத்தில் வைக்கிற தேவனாயிருக்கின்றார். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலைகள் தான் சமாதானம் இருக்கிற சூழ்நிலைகள் என்று தப்பு கணக்கு நாங்கள் போடக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்? எப்பெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோட கூட இருக்கிறதோ அதெல்லாம் சமாதானத்தின் காலம். எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே நான் நடந்து சென்றாலும் அங்க என்னுடைய படகுலே, அங்க பெரிய புயல் அடிக்கலாம், பெரிய மழை அடிக்கலாம், அங்க கடல்ல அலைகளிலே இந்த படகு, என்னுடைய வாழ்க்கை என்கின்ற படகு அசையலாம். ஆனால் என்னுடைய படகுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம், இமானுவேல் என்கின்ற இயேசு இருக்கிறபடினாலே அந்த நேரத்திலும் அந்த நாளிகையிலும் அந்த வினாடியிலும் என்னுடைய இருதயத்திலே சமாதானம் இருக்கும். ஏனென்றால் அவர் அதிசயமானவர், அவர் வல்லமையுள்ள தேவன். இந்த போராட்டத்திலிருந்து, இந்த புயல்ல இருந்து மீட்பதற்கு அவருக்கு ஒரு நொடி போதும் இல்லையா? அப்ப அந்த எண்ணம் எங்களுக்கு தேவையானதா இருக்கின்றது. இதனாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் தேவையா? ஒரு வழி உண்டாக வேண்டுமா? இன்றைய நாளும் எங்களுடைய இருதயத்திலே ஒரு நிச்சயம் உண்டாகட்டும். எங்களோடு கூட இருக்கிறவர், அவருடைய நாமம் அதிசயமானவர். இன்றைய நாளும் திசை தெரியாமல், எங்க போகிறோம் என்று தெரியாமல் நாங்கள் சந்தேகத்தோடு நாங்கள் முழித்து கொண்டிருக்கிறோமா? எங்களோடு இமானுவேல் இருக்கின்றார். அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர். இன்றைய அவர் எங்களை கைவிடுகிறவர் அல்ல. இன்றைய எங்களுக்கு உதவி தேவையா? எங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கிறோமா? எங்களுடைய சூழ்நிலைகளிலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பலவீனத்தில் நாங்கள் இருக்கிறோமா? எங்களோடு கூட இருக்கிற இமானுவேலுடைய பெயர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார்.
அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுகிறவர் அல்ல. இன்றைய நாளில் மனிதனிடத்திலே உதவி கேட்டு நாங்கள் நிராகரிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களோடு கூட இருக்கின்றவருடைய பெயர் நித்திய பிதா. அவர் நிச்சயமாக எல்லா நேரங்களிலும் எல்லா வேளைகளிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்ற தகப்பனாகவே இருக்கின்றார். அந்த சமாதானம் எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் கெடுக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் வந்தது, அவருக்கு இந்த நாமங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் இவைகளெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார் என்று இயேசு என்னுடைய இருதயத்தில் இருக்கின்றார். அதனால எல்லா சூழ்நிலையிலும் நான் சமாதானமாக இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் பதட்டம் அடையாமல் அச்சமடையாமல் இருப்பேன் என்கின்ற நிச்சயம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி கொண்டு சொன்னால், ஏன்னா இந்த பதட்டம் என்கின்றது, அச்சம் என்கின்றது எங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது மட்டுமல்ல, நாங்கள் அந்த சூழ்நிலையில் எவ்வளவு கண்ட்ரோலில் இருக்கிறோம் என்பதையும் பொறுத்தது இல்லையா. ஒரு சூழ்நிலை எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறும் பொழுதுதான் எங்களுக்கு அச்சமும் பதட்டமும் வருது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் புதுசாக ஸ்விம் பண்ண கற்றுக்கொண்டவர்கள் இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறீங்க, உங்களால் ஸ்விம் பண்ண முடியுது. நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு பக்கம் என்னவா இருக்கும், ஆழமான ஸ்விம்மிங் பூலாக இருக்கும், மற்ற பக்கம் எப்படி இருக்கும், ஆழம் இல்லாத ஸ்விம்மிங் பூல். இப்போ நீங்கள் ஆழம் இல்லாத ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுறீங்க, நல்லா தான் ஸ்விம் பண்ணுறீங்க. இப்படியே ஸ்விம் பண்ணி கொண்டு ஆழமான அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போடுறீங்க. அங்கே நீங்கள் ஸ்விம் பண்ணும் பொழுது உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்? இங்கே ஆழமில்லாத ஸ்விம்மிங் பூலில் நல்லா தானே ஸ்விம் பண்ணீங்க, ஆனால் ஆழமான பக்கத்துக்கு போனோன்னே ஒரு பதட்டம் பெறும், ஒரு அச்சம் பெறும். ஒருவேளை நான் மூழ்கி விடுவேனோ. ஏன் இந்த பதட்டம் அச்சம் பெறுது? இந்த ஆழம் இல்லாத இடத்துல வேதாளத்த பதட்டமும் அச்சமும் இந்த ஆழமுள்ள இடத்துக்கு ஏன் வருது? ஏன்னா இந்த ஆழம் இல்லாத இடத்துல நான் ஸ்விம் பண்ணாட்டியும் காலை வச்சு தப்பிச்சிடுவேன். இதனால் எங்களுக்கு ஏன் அச்சம், ஏன் பதட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை வருகிறதுன்னு சொன்னால், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்களே இல்லாத சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து போகும் பொழுது, அந்த காத்திருப்பின் காலம் என்பது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலைகளில் நாங்கள் கடந்து போகிறோம். நான் காலை வைக்க பார்க்குறேன், கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதால் எனக்கு அச்சம் பெறுகின்றது. பாருங்க, அதால தான் எனக்கு அச்சம் பெறுகிறது. அதனால தான் ஏசாயா 43வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடே இருப்பேன். இம்மானுவேல் யாரு? எங்களோடு கூட இருக்கிற தேவன். அவர் வெட்டான் தரையிலே நாங்கள் நடந்து போகிற நேரத்தில் மட்டும் என்னோடு கூட இருக்கிறவர் அல்ல, தண்ணீரை நாங்கள் கடந்து போகும் பொழுதும் கூட என்னவாம் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இங்க பாருங்க, நீ கடக்கும் பொழுது, தண்ணீரை கடக்கும் பொழுது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, நீ தீயில நடந்து போகும் பொழுது, அப்ப நீ ஆற கடக்க மாட்ட, நீ தண்ணீரை கடக்க மாட்டா, நீ தீயில நடக்க மாட்டா என்று வேதம் சொல்லவில்லை. நீ நடப்ப, ஆனா நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றதுதான் அவருடைய அந்த வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. ஸோ இன்று நாள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வருவது உண்டு, ஆனால் அந்த சூழ்நிலைகளில், அந்த அச்சமான சூழ்நிலைகளில் அவர் இருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. நான் உன்னோடே இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற காரியம் உண்மையில் என்னது, புரளுவதில்லை என்று சொல்லுகின்றார் இல்லையா. என்ன புரளுவதில்லையா? அந்த ஆறு உண்மையில் புரளுவதில்லை. அதே போல் அந்த அக்னி ஈக்களால் நடக்கும் பொழுது நீ எப்படியா வேகாதிருப்பாய். அப்ப எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் போனாலும் கூட, ஒரு அச்சத்தில் நாங்கள் போனாலும் கூட, அந்த போராட்டத்தில் ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறாரு. என்ன எல்லை? தண்ணீருக்கால் நாங்கள் கடந்து போவோம், ஆனா இந்த தண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்து வச்சிருக்காரு, ஒரு எல்லையை கொடுத்து, நீ தண்ணீர் நீ என்னது, இவன் மேல புரளக்கூடாது, அக்கினி நீ இவனை வேக பண்ணக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையா. ஜோபுவுக்கு ஆண்டவர் சத்ரு ஜோபுவை டெஸ்ட் பண்றதுக்கு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு எல்லையை போட்டார் இல்லையா. சத்ருகுஜா, நீ என்ன ஜோபுடைய எல்லாவற்றையும் நீ தொடலாம், ஆனா ஜோபுவை நீ தொட முடியாது. என்ன சொன்னார்? ஜோபுடைய நீ ஜீவனை தொட முடியாது என்று ஒரு கட்டளையை கொடுத்து ஒரு எல்லையை போட்டார். அதே போலதான் நானும் நீங்களும் இன்றைய நாளில் என்ன போராட்டத்துக்கு நாங்கள் கடந்து செல்லுகிறோமோ அந்த போராட்டத்தில் ஆண்டவர் ஒரு எல்லையை போட்டிருக்கிறாரு, ஒரு கட்டளையை போட்டிருக்கின்றாரு. தண்ணீர்கள் எங்கள் மேலே புரளுவதில்லை, அக்கினியிலே நாங்கள் நடந்தாலும் வேகாது இருப்போம்.
ஏனென்றால் எங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அவர் அல்ல. சோதிக்கிறவர் அதிலிருந்து தப்புவதற்கான ஒரு வழியையும் உண்டாக்குற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கின்றார். அந்த நிச்சயம் தேவன் நம்மோடு. ஒரு காரியத்தில் ஒரு போராட்டத்தில் நடந்து போறீங்களா, போராட்டம் பயமில்லாம நடந்து போங்க. அந்த தண்ணி மேல வந்தாலும் கூட இது வராது கீழே. ஏன்? ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவது கடவது என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் வந்தது. அப்படிப்பட்ட தேவன் ஒரு கட்டளையை போட்டு வச்சிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது அந்த போராட்டங்களுக்கு ஒரு எல்லை உண்டு என்று சொல்லி. இந்த வருஷம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஏனென்றால் அநேக தினம் நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் யோசிக்கிற காரியம், ஒரு போராட்டம், ஒரு அச்சநிலை, ஒரு போராட்ட நிலை வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் யோசிக்கிறது ஆண்டவர் மேலே இருந்து கொண்டு ஒரு டெலஸ்கோப்பால் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரோ, ஒருவேளை என்ன பார்க்காம பக்கத்து வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறாரோ, ஆண்டவர் என்ன இந்த காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒன்றுமே செய்கிறார் இல்லையேன்னு நாங்கள் யோசிப்பது இல்லையா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அது எப்போ நிறைவேறியது? வருஷத்தின் கடைசி மாதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தாரா இல்லையா எங்களோட வாழ்க்கையில்? அதுவும் கடைசி நேரம் மட்டும். என்ன ஆண்டவரே வெறுங்கையும் பார்க்குறீங்களா, ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டு நாங்கள் சந்தேகப்படுறது அளவுக்கு எங்களை தள்ளி, ஆனால் இல்லை நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்து முடிச்சார் பாருங்க. அதான் செப்பனியா 3வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம் 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கின்றார். என்ன போராட்டம், என்ன அச்சநிலை, என்ன சூழ்நிலை போனாலும் அவர் எங்கள் நடுவிலே இருக்கின்றார் என்று வேதம் சொல்கிறது. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினால, அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறபடினால அவர் நிச்சயம் என்ன செய்வார்? ரட்சிப்பார். பாருங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நீங்க நல்லா நீச்சல் தெரிஞ்சாக்கள் ஸ்விம்மிங் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. திடீரென்று ஒரு குழந்தை, அதுக்குள்ள ஸ்விம்மிங் தெரியாத ஒரு குழந்தை அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுகுது. நீங்கள் என்ன செய்வீங்க? பார்த்துட்டு விடுவீங்களா? அப்படியே நாமளே பார்த்துட்டு விடாமல் போய் காப்பாற்றுவோம் இல்லையா? என்ன நீங்கள் காப்பாற்ற மாட்டோங்க போல இருக்கு. இங்கால பார்ப்போம். நீங்கள் காப்பாற்றுவீங்களா? காப்பாற்றுவோம் இல்லையா? ஏன்னா எங்களுக்கு நீச்சல் தெரியும், நாங்கள் காப்பாற்றுவோம். பொல்லாதவர்களாகி நாங்களே எப்படி ஒரு நன்மையை செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவர் வல்லமையை வச்சுக்கொண்டு எங்களுடைய பிரச்சனையிலிருந்து எங்களை ரட்சிக்காம இருப்பாரா? அவர் நிச்சயம் ரட்சிப்பார். அவர் இம்மானுவேல். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லும் பொழுது அந்த என்ன சொல்ற வெளியில இருந்து வருகிற சத்தங்கள், என்னுடைய சிந்தையிலே எழும்புகிற சத்தங்கள் எல்லாவற்றையும் அமர்ந்து அங்கே ஒரு நிலையிலே நிற்பது. அதான் சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அமர்ந்திருப்பது என்று சொல்லியது எவ்வளவு சத்தம், எவ்வளவு போராட்டங்களை சுற்றி நடக்கலாம், அதன் மத்தியிலே நாங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். எங்களுக்கு பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். என்ற ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். என்னென்று களி கூறுவாராம்? மகிழ்ந்து பாடுவாராம். அப்ப ஆண்டவர் பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் போராட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம், அவர் எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு வல்லமையா இருந்து கொண்டு எங்களை ரட்சிக்கிறவரா இருந்து கொண்டு அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு பாடியிருப்பார் இந்த இடத்துல? அவர் பாடுகிற பாடல் வெற்றியின் பாடல். ஆனா நாங்க இங்க போறது போராட்டத்தின் சூழ்நிலை, ஆனால் அவர் பாடிக்கொண்டு இருக்கிறது வெற்றியின் பாடல். ஆனால் இந்த வெற்றியின் பாடலை நாங்கள் காது கேட்குது இல்லை. அதனால தான் பதட்டப்படுகிறோம், அதனால தான் அச்சப்படுகிறோம். ஏன் நாங்கள் கேட்கமில்லை? ஏன்னா எங்களுக்கு அநேக சத்தங்கள் சுற்றி கேட்குது. இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இந்த காரியம் நடந்து விட்டது, இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி எல்லா சத்தத்துக்கும் மத்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறதையும் மறந்து அவர் எங்களை குறித்த ஒரு வெற்றியின் பாடலை பாடுகிறதையும் மறந்து நாங்கள் இருக்கின்றோம். இந்த ஃப்ளைட்டில் போகும்பொழுது ஒரே சத்தம் இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்க கத்துவாங்க. அப்படின்னு நானும் கிரேஸும் இந்த முறை இந்தியாவுக்கு போகும்பொழுது எங்களுக்கு முன் சீட்டில் 2 குழந்தைகள், வட்டிவான குழந்தைகள். ஸோ நாங்களும் சந்தோஷமாக சிரித்து விளையாடி கொண்டு இருந்தோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சுது. பிள்ளைகள் 2 கத்த துறங்கிச்சுது பாருங்க. கீயா மாயாண்டு சொல்லி 8 மணித்தியாலவும் கீயா மாயாண்டு கத்திக்கொண்டே இருக்குது. நான் என்ன செய்தேன்? என்னுடைய ஹெட்ஃபோனை போட்டுட்டு அதில் நாய்ஸ் கேன்சலிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த நாய்ஸ் கேன்சலிங்கை அமர்த்தி விட்டேன்னா என்ன நடக்கும்? வெளியால் நடக்கிற ஒரு சத்தமும் கேட்காது. ஆக நாங்கள் என்னத்தை அதில் கேட்குறோமோ அது மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். வெளியால் என்ன கீயா மாயாண்டு கூச்சல் போட்டாலும் அது கேட்காது. சில வேளை நாங்களும் அப்படித்தான். என்ன செய்யணும்? ஒரு போராட்டத்தின் வேலையில், அச்சத்தின் வேலையில் போய் அமர்ந்து இருந்து ஆண்டவருக்கு முன்னால்
அந்த நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோனை போட்டு இந்த உலகத்தின் சத்தங்கள் எல்லாவற்றையும் நூத்துட்டு நாங்கள் கேட்க வேண்டிய பாடல் என்ன? தேவன் எங்களை குறித்து மகிழ்ந்து பாடுகின்ற, களிகூர்ந்து பாடுகின்ற அந்த வெற்றியின் பாடலை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ள விசுவாசம் பெறும், எங்களுக்குள்ள நிச்சயம் பெறும். தேவன் நம்மோடு இருக்கின்றார், நம் மத்தியிலே இருக்கின்றார், அவர் வல்லமை உள்ளவர், அதனாலே அவர் எங்களை ரட்சிக்கின்ற தேவனாகவே இருக்கின்றார். சங்கீதம் 130வது அதிகாரத்தில் 5வது வசனம் இந்த காத்திருக்கிற காலத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றது. வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு காத்திருக்கிற இந்த அச்சத்தின் நேரத்தில், இந்த பதட்டமான சூழ்நிலையில நாங்கள் நம்பி இருக்க வேண்டியது என்னத்தை? அவருடைய வார்த்தையை நம்பித்தான் காத்திருக்கணும். என்னால் நாங்கள் ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் அரவாசி நேரம் நித்திர கொள்றது தான் எங்கட வேலை, தூங்குறது தான் வேலை, புலம்புறது தான் வேலை, அழுகிறது தான் வேலை, கண்ணீர் வடிக்கிறது தான் வேலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய வார்த்தையிலே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 6வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அப்ப எப்படி காத்திருக்கிறது அவனுடைய ஆத்துமா? ஒரு ஜாமக்காரன் இரவிலே வந்து காவலுக்கு போகிற ஒரு ஜாமக்காரன் எப்ப விடியல் வரும்? ஏன் எப்ப விடியல் வரும் என்றா, இரவுல வந்து ஆபத்து வரும், தீங்கு வரும், விலங்குகள் வரும், எல்லா தீங்குகளும் வருகிற நேரம் தான் இந்த இருளின் சூழ்நிலை. எப்ப விடியல் வரும் என்று காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரனை போல காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப நாங்கள் இந்த அச்சத்தின் நேரத்தில் எங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும், விடியல் வருகின்றது. அந்த விடியலை நோக்கி நாங்கள் காத்திருக்க வேண்டும், விழித்து காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை வச்சு இந்த லேண்ட் வந்து செட்டில் பண்றதுக்கு டிலே ஆகும் பொழுதெல்லாம் நான் வச்சு ஜெபிச்சது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் சொன்ன காரியத்தை. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை பிடித்து தான் நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கணும், விழித்து காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. பாருங்க, இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன்டா, ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருப்பாங்க? வெயிட்டர் இருப்பாங்களா? வெயிட்டர்ண்டா என்ன? வெயிட் பண்ணுறவங்கலாம் வெயிட்டர் இல்லையா? இங்கே வந்து வெயிட்டர்ஸ் வித்தியாசம். ஏண்டா 5-6 டேபிளுக்கு தான் ஒரு வெயிட்டர் போடுவாங்க. சைனாவில் போயிருக்கும் பொழுது, சைனாவில் வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு போனீங்கன்னா அந்த ஒரு டேபிளுக்கு ஒரு வெயிட்டர் மாதிரி நிற்பாங்க, இல்லாட்டி 2 டேபிளுக்கு ஒரு வெயிட்டர். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே பார்த்து கொண்டே இருப்பாங்க. போனோன்னு என்ன தருவாங்க? அந்த க்ரீன் டீ வந்து ஊற்றி தருவாங்க. சரி, நாம் அந்த க்ரீன் டீயை இப்படி ஒரு சின்ன கப்பில் தான் தருவாங்க. நாம எல்லாம் பெரிய கப்பில் டீ குடித்தார்கள், இப்படி எடுத்து ஒரு வாயில் போட்ட மட்டும் சொன்னால் அது போயிடும் உள்ளுக்குள்ள. இப்படி வச்ச உடனே அந்த வெயிட்டர் ஓடி வந்து திரும்ப நிரப்புவார். இங்கே அதெல்லாம் நடக்காது ஆஸ்திரேலியாவில். அப்போ என்ன அவருடைய வேலை என்ன? வெயிட்டர் வெயிட் பண்ணி கொண்டு காத்திருக்கிறாரு. எப்படி காத்து கொண்டிருக்கிறாரு? அலர்ட்டாக காத்து கொண்டிருக்கிறாரு, விழித்திருந்து காத்து கொண்டிருக்கிறாரு. அதை போல தான் இங்கே சொல்லுகின்றான் சங்கீதக்காரன், விழித்திருந்து ஜாமக்காரனை போல காத்திருங்கள், விழித்திருந்து காத்திருங்கள், எப்ப விடியும் என்று காத்திருங்கள். ஜாமக்காரனுக்கு தெரியும் இது இரவு நேரம், இது தீங்கு நேரம். ஆனால் ஜாமக்காரனுக்கு தெரியும் இந்த இரவு நீங்கி ஒரு விடியல் நிச்சயமாக வரும் என்று சொல்லி. அதே போல நாங்களும் ஜாமக்காரர்கள். இன்றைய நாள் ஒரு இருளின் சூழ்நிலையிலே நாங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டும், எங்கள் மத்தியிலே வல்லமை உள்ளவர் இருக்கிறபடினாலே, அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நிச்சயமாக இந்த இருளில் இருந்து ஒரு விடியலை அவர் கொண்டு வருவார். அதுதான் ஜாமக்காரன். நிச்சயம் இருக்க வேண்டும். என்னுடைய போராட்டம், என்னுடைய அச்ச நிலைமைக்கு மாற்று ஒன்று இருக்கின்றது, அது தேவனினாலே வரும் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் விடியலிலே அவருடைய மகிமை கடந்து வரும். அதனால் எதற்காக நாங்கள் காத்திருக்கிறோமோ என்ற நாள், எதற்காக பதட்ட நிலையில் இருக்கிறோமோ, எது நடக்கும் நடக்காது என்று நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோமோ, நாங்கள் காத்திருப்போம். விடியல் நிச்சயமாக வரும். ஏனென்றால் எங்கள் மத்தியிலே இம்மானுவேல் இருக்கிறபடினாலே அதை அவர் செய்து முடிக்கிற தேவனாகவே இருக்கின்றார். கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இம்மானுவேல், ஒரு பாலகன் பிறப்பார், ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொன்ன தேவன், நம்மோடு என்கின்ற இம்மானுவேல் எங்களுக்கு தரப்படுவார் என்று சொன்ன வாக்குரைத்த தேவன் காலம் நிறைவேறின பொழுது தன்னுடைய மகனை என்ன செய்தாராம்? அனுப்பினார். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் காத்திருக்கிற காரியத்துக்கான விடையை ஆண்டவர் அனுப்புவார். ஆனால் அந்த அனுப்புவதற்கு என்ன தேவை? காலம் நிறைவேற வேண்டும்.
இயேசு கிறிஸ்து வருகிற காலம் நிறைவேறின பொழுது அங்கே ரோம ராஜ்யம் வந்து உலகெங்கும் பாதைகளை போட்டார்களாம். கிரேக்க மொழி மிகவும் ஃபேமஸ் ஆகி அது வந்து உலகெங்கும் பேசப்பட்டுகிற ஒரு கொமன் லாங்குவேஜாக மாறிச்சுது. இதெல்லாம் என்னத்துக்கு நடந்தது? காலம் நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய புகழ் அங்கே சென்றடைய வேண்டும், சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்று இந்த காலங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் காத்திருந்தார். சரியான நேரத்தில் அதை அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்கிறார். அதான் காலம் நிறைவேறின பொழுது அவர் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். லூக்கா 2வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகின்றது, கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பிரசவ காலம் ஏற்பட்டது. அதான் அந்த காலம் நிறைவேறிற்று. ஏன் காலம் நிறைவேற்றுகின்ற பிரசவ காலம் என்று சொல்லுகிறார்கள்? பிரசவ காலம் என்று சொன்னா என்னது? இப்போ எங்களுக்கு ஒரு பிள்ளை வந்து ஒரு தாயினுடைய வயிற்றிலே உண்டானண்டா, ஐயோ பிள்ளை கிரியண்டு வரணும், ஒரு மகன் கிரியண்டு பிறக்கணும், ஒரு மகள் கிரியண்டு பிறக்கணும் என்று சொல்லி நாங்கள் 1 மாதத்துலேயே அந்த பிள்ளை பிறக்கணும் என்று சொல்லுவோமா? இல்லை. என்ன அது? அதற்கான காலம் நிறைவேறும் பொழுது அந்த பிரசவம் ஏற்படுகிறது தான் சரியா இருக்கும். அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அந்த காரியத்துக்குள்ள நாங்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயோ பிள்ளை பிறக்கணும் என்று அவசரப்படுவோமா? இல்லை. அதே போல இந்த காரியம் நடக்கணும் என்று அவசரப்படுவோமா? நாம இல்லை, அவசரப்படக்கூடாது. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும் எப்போ அது முழுமை அடையும், எப்போ வந்து அந்த பிஞ்சினுடைய கைகள் வந்து இருதயம் வந்து அந்த உறுப்புகள் வந்து அந்த பிஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து எப்போ அந்த பிஞ்சினுடைய கைகளுக்கு பலம் வந்து அந்த கால்களுக்கு பலம் வந்து அந்த தாயின் வயிற்றிலிருந்து அது கிக் பண்ணி வெளியில் வரக்கூடிய அந்த பலம், அந்த காலம் நிறைவேறும் பொழுது அந்த குழந்தை பிறக்கிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாங்கள் காத்திருக்கிற காரியங்களுக்கான காலம் நிறைவேறும் பொழுது அது நிறைவேறும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் வந்து சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கின்றார். ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் சொன்னபடியே இம்மானுவேல் என்று சொல்லி அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்காக அங்கே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பிறந்தார். அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டம் எதனுடைய நிச்சயம்? ஆண்டவருடைய வார்த்தையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறியது. எங்களுக்காக பரத்தில் இருக்கிற தேவன் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பூலோகத்திலே பிறந்தார் என்ற நிச்சயத்தை கொடுக்கின்றது. இன்னொரு நிச்சயத்தையும் கொடுக்கின்றது. என்னது? அந்த மகிமையின் தேவன், அந்த இருந்தவர் இருப்பவர் இனிமேலும் வரப்போகின்றவர், அவர் சொன்னபடியே மகிமையோடு மீண்டும் வருவார், எங்களை சேர்த்து கொள்ளுவார், எங்களுக்கு பரத்துக்கு எடுத்து செல்லுவார். பரத்தில் எங்களுக்காக ஒரு வீடு தயாரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பரம்தான் எங்களுடைய நிரந்தரம் என்கின்ற அந்த நிச்சயத்துக்களே அங்கே கொண்டு செல்கிறார். தீத்து 2வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்து முடித்துக் கொள்வோம். நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கின்றது. ஆனந்த பாக்கியம், அந்த காரியம் நிகழும் பொழுது, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு ஆனந்த காரியம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் நினைத்து நாங்கள் காத்திருக்கிற காரியம் நிறைவேறும் பொழுது ஒரு ஆனந்த பாக்கியமாக இருக்கிறது. இந்த சின்ன சின்ன காரியத்துக்காக நாங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எங்களுடைய வியாதியாகட்டும், எங்களுடைய வேலையாகட்டும், எங்களுடைய நிதி நிலைமை, இப்படியான சின்ன சின்ன போராட்டங்களுக்கு நாங்கள் அது எப்போ நிறைவேறும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால், அந்த எதிர்பார்க்க வேண்டிய அந்த ஆனந்த பாக்கியம் என்னென்னு சொன்னால் கிறிஸ்துவுடைய 2வது வருகை. அவர் மீண்டும் வருவார். ஏனென்றால் அவர் சொன்னபடியே 1வது தடவை வந்தார், அதே போல் சொன்னபடியே 2வது தடவை வருவார். அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஸோ நாங்கள் கண்களை மூடி நாங்கள் வார்த்தையை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, இந்த நாளிலும் இம்மானுவேல், அவருடைய நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர். இங்கே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்துவின் அற்புதங்களை சொல்லி வருகிற நாட்களிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதத்தை செய்ய, ஒரு அதிசயத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். இன்றைய இந்த இடத்துல நீங்கள் யாராகவும் இருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய அதிசயம் ஒன்றை எதிர்பார்த்து இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம். இன்றைய நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின் நிமித்தம்
அவர் நம் மத்தியிலே இருக்கிற இம்மானுவேல், வல்லமையுள்ள தேவன், எங்களை இரட்சிக்கின்றவர். அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டபடினால ஆண்டவரே ஒரு அதிசயத்தை என்னுடைய சூழ்நிலையில செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அவர் தூரத்திலே இல்லை, அவர் அருகிலே இருக்கிறார். அவர் எங்கள் பக்கத்திலே அமர்ந்திருந்து அவர் மகிழ்ந்து களி கூறி எங்களை குறித்து பாடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு வெற்றியின் பாடல் ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலும் உலகத்தின் சத்தங்கள், பிரச்சனைகளின் சத்தங்கள், போராட்டங்களின் சத்தத்தின் மத்தியிலே அந்த பாடலை கேட்க நாங்கள் தவறிவிட்டோம். என்னால் அந்த பாட்டை கேட்போம். நாங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து, அவரே வல்லமையுள்ளவர் என்று அறிந்து, அவரே அதிசயமானவர் என்பதை அறிந்து, ஆண்டவரே இந்த வருஷம் முடிகிறதுக்கு முதல் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது, என்ன கொஞ்ச நாட்கள் ஒரு அதிசயம் நடக்குமான்னு நீங்க கேட்கலாம். எங்களுடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர்னாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய பிரச்சனை பெருசுன்னு நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனையை விட பல மடங்கு பெரியவர் தேவன். ஆண்டவரே இந்த வருஷம் முடிகிறதுக்கு முதல் ஒரு அதிசயத்தை கர்த்தர் நிகழ்த்துங்கப்பா, ஒரு அற்புதத்தை நிகழ்த்துங்க. உம்முடைய வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் காணும்படிக்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் யார் யாரெல்லாம் இருதயத்தில் அச்சத்தோடு இந்த இடத்துல இருக்கிறார்களோ, இருதயத்திலே பதட்டத்தோடு இருக்கிறார்களோ, இருதயத்தில் ஒரு பாதுகாப்பற்ற நிலையோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு இருக்கிறார்களோ, இதனால நாங்கள் ஜெபிக்கின்றோம். இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே கர்த்தர் அடைய காலம் இன்றைய நாளை நிறைவேறட்டும். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் சோஸ்திரம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சமாதானத்தின் பிரபு, எங்களுடைய இருதயத்தின் கலக்கங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஒரு புத்திக்கு அப்பாற்பட்ட சமாதானம், நிதியின் தேவையின் மத்தியிலே ஒரு சமாதானம் வந்து இறங்கட்டும், வியாதியின் மத்தியிலே ஒரு சமாதானம் வந்து இறங்கட்டும், போராட்டத்தின் மத்தியிலே ஒரு சமாதானம், தேவ சமாதானம் வந்து இருக்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறபடினால இந்த சமாதானம் வந்து ஆண்டவரே இருதயத்திலே அமர்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் பதற்றப்படுகிறதற்கான விடையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மத்தேயு 28 வேதம் சொல்லுகிறது, இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். அந்த இம்மானுவேல் எங்களோடு கூட இருப்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு. அது நாங்கள் சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்று, அது நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, அது அழிந்து போகிற ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்தை புசிக்க வேண்டும் என்று. இதனால நாங்கள் மட்டும் பரலோகம் சென்றால் காணாதாண்டவரே, நீங்க என்னோட கூட இருக்கிறபடினால என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய அச்சங்கள் எல்லாவற்றையும் நான் தள்ளி வைத்துவிட்டு தேவனுக்காக நான் செல்லுகிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், ஆமா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அநேக போராட்டங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னோட உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆனா நீ செய்ய வேண்டியது, நான் சொன்னதை மற்றவர்களுக்கு போதி, சீஷரை உருவாக்கு, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளு என்று ஆண்டவர் இன்றைய நாள்ல எங்களிடத்திலே கேட்கின்றார். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறபடினால எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு, ஆண்டவரே இது எங்களுடைய பிரச்சனை இல்லை, இது உம்முடைய பிரச்சனையப்பா, நான் உமக்காக நீ சொன்ன கட்டளையின்படி சீஷர்களை உருவாக்கவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நான் செல்லுகிறேன் என்று ஒப்புக்கொள்வோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில், இந்த நியூ இயர் நாட்களில் ஒரு சிலருக்காவது நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை சொல்லி நாங்கள் சபைக்கு அழைச்சி கொண்டு வருவோம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நான் புதியவர்களை அழைத்து வருவேன் என்று ஒப்பு கொடுப்போம். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் யாரை யாரெல்லாம் போடுகிறார்களோ அவர்களோடு கிறிஸ்துவின் அன்பை நான் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுங்க என்று ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இம்மானுவேல் உடைய வல்லமையை நாங்கள் மட்டுமல்ல இந்த உலகம் அறியும்படிக்காக
கர்த்தாவே எங்களை பயன்படுத்தி எங்களை அனுப்பும். இதனாலும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே இதற்காக ஒப்பு கொடுத்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் திறந்து விடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் பேசும் பொழுது தேவ அன்பும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அவர்களிலிருந்து வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இதை செய்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.